பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வண்டி வாகனம், சுகஸ்தானம், திருமணத்தடை இப்படி போன்ற பல தடைகள் உங்களுக்கு இருக்கும். இதற்கு வழிபாடாக காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வதும் நிவர்த்தி ஸ்தானமாக நிவர்த்தியாக உங்களுக்கு செயல்படும். அதே போல் நல்ல வரன் தேடி வரும். இந்த திருமண தடை உள்ளவர்களுக்கெல்லாம் காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும். அதே போல் உங்களுக்கு திருமண தடைகள் இருக்குது அப்படின்னா, இல்லாத திருமணத்திற்கு பொருளாதாரத்துக்கு பற்றாக்குறை உள்ளவர்களுக்கு திருமணத்துக்கு உதவி செய்தல் உங்களுக்கு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். அதே போல் என்னட்ட பணக்காசு இல்லை, நாங்கள் எப்படி உதவி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உடல் உழைப்பு, ஒரு நாள் உடல் உழைப்பை அவங்களுக்கு கொடுத்துருங்க. அதுவே சிறப்பான பரிகாரம். பெண் தெய்வ வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெண்தாமரை மாலை கொண்டு இனிப்பு தின்பண்டங்கள் வைத்து பரணி நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்து வந்தால் அற்புதமான பரிகாரமாக இது விளங்கும். அதே போல் இது எந்த இடத்துல செய்யணும் அப்படிங்கும்போது, வீட்டுக்கு உங்களுக்கு அருகிலே உள்ள எந்த கோவிலுக்கும் செல்லும்போது நீங்கள் செப்பல் போடாத போகிறது சிறப்பான பரிகாரம். அது அந்த பாதத்தில் உள்ள அனைத்து உங்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய சிறப்பான அம்சமாக இருக்கும். வெறுங்காலில் நடந்து போகிறது. அப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே உள்ள அம்மன் கோவிலுக்கு செப்பல் போடாமல் நீங்கள் போய் நெல்லி பொடி அபிஷேகம் செஞ்சீங்கன்னா, அம்மன் தெய்வத்துக்கு நெல்லி சாதம் பிரசாதமாக செய்து வந்தால் உங்களுக்கு சிறப்பான பரிகாரமாக விளங்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, மேலும் பரணி நட்சத்திரத்தன்று பச்சரிசி தானம் செய்ய வேண்டும். காகத்திற்கு பச்சரிசி உணவு வைக்க வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான பரிகாரம். அதே போல் ஆண் யானைக்கு உணவளித்தல், விஷ்ணு துர்க்கை வழிபாடு, துர்கா காயத்ரி மந்திரம் 108 டைம் சொல்லி வந்தீங்கன்னால் உங்களுக்கு பரணி நட்சத்திரத்திற்கு சிறப்பான பரிகாரமாக விளங்கும். நன்றி, வணக்கம்.